1000 கோடி ஊழல் நடந்துட்டு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. கடல் கோயிலையும் 5000 கோடி ஊழல் நடத்துறதுன்னு சொல்லி அதெல்லாம் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாயும் மணல் கொள்ளையில் 5000 கோடி ரூபாயும் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. வெள்ளக்குடி காட்டப்படுறோம் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்க மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம நான் போடுறது. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசுறதுன்னு சொல்லல. 1000 கோடி ஊழல் நடந்துட்டு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. கடல் கோயிலையும் 5000 கோடி ஊழல் நடத்துறதுன்னு சொல்லி அதெல்லாம் பித்தலாட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மருத்துவ அந்தந்த துறையுடைய அமைச்சர் அப்பப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.